இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் க்ரூ 9 மூலமாக பத்திரமா ஸ்பேஸ்ல இருந்து பூமியை வந்தடைந்தார்கள். SpaceX ஓட டிராகன் க்ரூ 9 கேப்சூல் கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் டால்பின் எல்லாமே அவங்கள வரவேற்ற விதம் இருக்கே. Now here on your screen we can see dolphins actually who want to come and play with dragon. Surely closing the distance there between dolphin cam back again. We can see that the dragon capsule சரியா அரை மணி நேரம் கழிச்சு ஃபாஸ்ட் போட் மூலமா கேப்சூலை கயிறால கட்டி ஷிப்ல ரெக்கவரி பண்றாங்க. எப்படி ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள உட்காந்துருக்குமோ அதே மாதிரி இந்த கேப்சூலுக்குள்ள 4 ஆஸ்ட்ரோநாட்டும் உட்காந்துருக்கும் போது அவங்க முகத்துல இருக்க சந்தோஷம் இருக்கே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அதுக்கப்புறம் SpaceX ஓட டிராகன் க்ரூ 9ல இருந்து விழுந்த இந்த கேப்சூல்ல இருந்து வெளியில வர 4 ஆஸ்ட்ரோநாட்டோட முகத்தை பார்க்கும்போது அதுல இருக்க சந்தோஷம் இருக்கே ஒட்டுமொத்த பூமியில வாழ்ற மனுஷங்களோட சந்தோஷத்துக்குமே அது ஈடாகாது. அரசியல்ல மட்டும்தான் ட்விஸ்ட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை விட விண்வெளியிலையும் ட்விஸ்ட் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஐம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். வாய்ஸ் ஆர்மி யோசிச்சு பாருங்க, 8 நாள் ட்ரிப்புக்கு போயிட்டு ஒரு பிரச்சனை காரணமா நீ 9 மாசம் இங்கேயே தான் இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? கிரேசி ரைட்? வெல், எக்ஸாக்டா நாசால இதுதான் நடந்திருக்கு. அஸ்ட்ரோநாட் சுனிதா வில்லியம் அவங்களோட க்ரூமேட் பச் வில்மோர் இதே மாதிரி 8 நாள் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக ஜூன் 5, 2024 போயிங் ஸ்டார்லைனர் ஏர்கிராஃப்ட் மூலமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேடியத்துக்கு போறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி 8 நாள் ஸ்பேஸ் ரிசர்ச்சை முடிச்சுட்டு திருப்பி பூமிக்கு வரலான்னு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கிளம்பும் போதுதான் ஒரு பிரச்சனை இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. ஐயோ, நம்மளால கிளம்ப முடியலன்னு சும்மா உட்காந்துட்டு எப்போ நம்மளை கூட்டிட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணாம அவங்க தங்கியிருந்த அந்த 9 மாசமே ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 9 மாச கேப்ல அமெரிக்கால அரசியல் மாற்றம் ஏற்பட்டு பைடனுக்கு பதிலாக ட்ரம்ப் ஆட்சியை பிடிக்கிறாரு. சீனியர் அட்வைசர் டு த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, டெஸ்லா, எக்ஸ், பேபால், நியூராலிங்க், SpaceX, ஓப்பன் ஏஐன்னு சொல்லிட்டே போலாம். இது எல்லாத்தோட ஓனருமான எலான் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் ரிசர்ச் கம்பெனியான SpaceX மூலமா டிராகன் ஏர்கிராஃப்ட் க்ரூ 19 மூலமா இன்னைக்கு மார்ச் 19, 2025 நிக் ஹேக், அலெக்சாண்டர் கார்பனோ, சுனிதா வில்லியம்ஸ், பச் வில்மோர் இவங்க 4 பேருமே ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு இன்னைக்கு தர இறங்கிட்டாங்க. அவங்க பூமிக்கு வந்தோடனே முதல்ல அவங்கள வரவேற்றது யார் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க, டால்பின்ஸ் தாங்க. Now here on your screen we can see dolphins actually who want to come and play with dragon. Surely closing the distance there between dolphin cam back again. We can see that the dragon capsule ரெண்டு டைம் சும்மா துள்ளி குதிச்சு கேப்சூல சுத்தி வந்ததை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. இதை பார்க்கும்போது இயற்கையே வெல்கம் ஹோம் அஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னு வரவேற்ற மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது. சரியா அரை மணி நேரம் கழிச்சு கேப்சூல் கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் போட் மூலமா கேப்சூல்ல கயிறை கட்டி ஷிப்ல கேப்சூலை ரெக்கவரி பண்ணி கேப்சூலையும் ஓபன் பண்றாங்க. Now one of the fast boats there in place working to assist the recovery team member. It's incredible. I just love these views. We really see them even better in daytime. But Dragon Freedom and we anticipate of Crew 9, which includes NASA astronauts Nick Hague, Sunny Williams, Butch Wilmore, and Roscosmos cosmonaut Alexander Gorbanov, who splashed down off the coast of Tallahassee, Florida, 2:57 p.m. Pacific time this afternoon. Now working to get that spacecraft situated in the nest.
Just making some final adjustments and tweaks to ensure that it's nice and secure. We'll now see them open that side hatch up. And there you have it. The side hatch is open for the first time since September. Now, generally, எப்படி ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்குமோ அதே மாதிரி இந்த கேப்சூல்குள்ள இருந்த 4 அஸ்ட்ரோநாட்டோட முகத்தை பார்க்கும் போதும் அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அவங்க ஆனந்தம் இருக்கே ஒட்டுமொத்த பூமியில இருக்க மனிதர்களுடைய மொத்த சந்தோஷத்துக்கும் அவங்களோட ஆனந்தம் ஈடாகாது. அவங்கள பார்க்கும்போது நம்ம ஒரு வழியா எப்படியோ பல மாசம் கழிச்சு திருப்பி நம்ம பூமிக்கு வந்துட்டோம், நம்ம சொந்தம், நம்ம குடும்பம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்க்க போறோம்னு அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. ஃபைனலா கேப்சூல்குள்ள இருந்து 4 அஸ்ட்ரோநாட்டும் ஒட்டுமொத்த உலக மக்களோட கைத்தட்டோடையும் ஹாப்பியா வெளில வந்தாங்க. generally speaking, And there we do see Crew 9, some happy waves, smiles all around back on Earth. we can see folks on board clapping as our first crew member. And that is NASA astronaut Nick Hague, commander of Crew 9, now out of Crew Dragon Freedom. Some smiles, thumbs up, and a wave. Can't get any better than that. Yeah, that is one happy. His first space flight. Spent 171 days in space alongside NASA astronaut Nick Hague. Looks like we're getting some cheers and clapping on board as Alexander is slid down the little ramp and placed into the mobility aid. Once again, big smile. Had an on-time splashdown. Oh, looks like we're getting our next crew member here. That is none other than Sunny Williams. Big smile, big waves. She, like her other crew members, now will be assisted onto the mobility aid. There we have it, some waves, some thumbs up, and some smiles. Butch Wilmore, inside Dragon in seat 4. We're getting some views of him now as he egresses or exits the spacecraft. Once again, some elation and cheers there from Butch Wilmore as we சரி, ஓகே. 8 நாள் ஆராய்ச்சிக்காக இவங்க போன இந்த பயணம் 9 மாசமா மாறுறதுக்கு காரணமா இருந்த ஸ்டார்லைன் போயிங் ஏர்கிராஃப்ட் என்ன ப்ராப்ளம், எதனால இப்படி ஆச்சு, இனிமேலும் நம்ம ஸ்பேஸ் மிஷனுக்காக இவங்களோட கம்பெனியை பயன்படுத்தலாமா அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களோட கேள்வியாவே இருக்கு. இது மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்கும், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்கும் வாய்ஸ் ஆஃப் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி, உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.